ஓகே. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் கம்யூனிகேஷன் வீடியோ போடுங்க, கம்யூனிகேஷன் வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தார். எனக்கு கம்யூனிகேஷன் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கும் ஆசை தான். பட் நம்ம நீஷை விட்டு ரொம்ப வெளியில் போகிற மாதிரி இருக்கேன்னு யோசித்தேன். பட் ஸ்டில் யாருக்காகவும் இல்லை, உனக்காக அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகே. இந்த கம்யூனிகேஷன்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இது என்னோடய லைஃப்பை எந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே. பேசிக்கலி நான் வந்துட்டு ஒரு ஏஐ இன்ஜினியர். ஓகே. நான் ஒரு ஏஐ இன்ஜினியர்னால் எனக்கு என்ன தெரியணும்? மிஷின் லேர்னிங் தெரியணும், டீப் லேர்னிங் தெரியணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சால் தான் நான் ஒரு நல்ல ஏஐ இன்ஜினியராக இருக்க முடியும். பட் எனக்கு வேலை கிடச்ச போது எனக்கு இதில் ஒன்றுமே தெரியாது. மிஷின் லேர்னிங்கும் தெரியாது, டீப் லேர்னிங்கும் தெரியாது, எதுவுமே தெரியாது எனக்கு. ஓகே. பட் ஸ்டில் எனக்கு வேலை கிடச்சதுக்கான ஒரே ரீசன் என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓகே. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய ப்ராஜெக்டை பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ தே கேவ் மீ த ஜாப். ஓகே. நான் அந்த ஒரு வருஷத்தில் அட்டன் பண்ண ஒரே இன்டர்வியூ, அந்த ஒரு இன்டர்வியூ தான். அந்த ஒரு இன்டர்வியூவில் நான் பேசினதை பார்த்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்கள்ட்டே நான் கேட்டேன், எதுக்காக நீ சூஸ் பண்ணீங்க அப்படின்றத பற்றி நான் டீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் விசாரித்தேன். அவங்க கிளியராக சொன்னாங்க, நீ தான் இருக்கிறதுலே ப்ராஜெக்டை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண, உனக்கிட்ட அந்த கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. உங்களுக்கு ஸ்கில்லை தாண்டி இந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கில்லு இதெல்லாம் அறகுறையாக இருந்தால் கூட நீங்கள் பல விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம். ஓகே. அதுக்கு வொக்காபுலரி தெரியணும், இது மாதிரி வந்துட்டு ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவசியமே கிடையாது. ஓகே. உங்களுக்கு வந்துட்டு பேசுகிறதுக்கான கான்ஃபிடென்ஸ் இருந்தால் போதும். ஓகே. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்கள் தட்டி தூக்கிடலாம். ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமான விஷயம் தான் இந்த கம்யூனிகேஷன். ஓகே. ஜஸ்ட் மேட் அப் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். நான் இந்த டாப்பிக்கை வந்துட்டு 2ஆக பிரிக்கிறேன். ஓகே. தயவு செஞ்சு நோட்டை எடுத்து எழுதுங்க நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு. அப்போ தான் உங்களுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று ஜென்ரல் கம்யூனிகேஷன், இன்னொன்று பப்ளிக் ஸ்பீக்கிங். ஓகே. இந்த ஜென்ரல் கம்யூனிகேஷனில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட, இவங்களோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்னா ஒரு 4 பேர் முன்னாடி, ஒரு 5 பேர் முன்னாடி ப்ரெசென்டிங் யுவர் செல்ஃப், ஷோயிங் யுவர் செல்ஃப், உன்னோட ஸ்கில்ஸ் என்ன, டேலண்ட்ஸ் என்ன, இல்லை அப்படின்னா நீ பேச அந்த டாபிக் என்னன்றதை அழகாக கரெக்டாக நேர்த்தியாக நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் வந்துட்டு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில். சரி, இப்போ நான் வந்துட்டு ஜென்ரல் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும், அதில் எனக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்பீக்கிங் எப்படி பண்ணணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜென்ரல் கம்யூனிகேஷன், அதாவது ஜென்ரல் கம்யூனிகேஷன் இது வந்துட்டு ஒரு டீப்பரான டாபிக். அதாவது இந்த பாயிண்டில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல வர ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேக் யுவர் ஐடென்டிட்டி. அதாவது இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர் வந்துட்டு, நான் வந்துட்டு ஒரு இன்ட்ரோவர்ட், நான் ஒரு இன்ட்ரோவர்ட், நான் என்ன பெருமைடா உனக்கு இதில்? இல்லை உனக்கு என்ன பெருமை கிடைக்குது? லைக் யூஆர் கம்ஃபர்ட்டிங் யுவர் செல்ஃப். நான் வந்துட்டு இன்ட்ரோவர்ட். ஓகே. இன்ட்ரோவர்ட்னால என்ன பண்ண முடியாது? பேச முடியாது, கம்யூனிகேட் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் உன்னால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஓகே. கம்யூனிகேஷனுக்கு நீ இன்ட்ரோவர்ட்ன்ற ஒரு டேகை ஓட்டிக்கிட்டு எப்படி பண்ண முடியும்? ஓகே. வண்டி சிதம்பரம் போகணும்னு போட்டுட்டு நான் சென்னை போவேன்னு பிளான் போட்டால் எப்படி போகும் வண்டி? ஸோ முதல்ல அந்த ஐடென்டிட்டி அப்படின்ற அந்த விஷயத்தை உணருங்க. அதாவது உங்களுக்குள்ளே ஒரு பிலீஃப் இருக்குது. என்ன பிலீஃப் இருக்குன்னா, நான் எனக்கு பேசவே தெரியாது, எனக்கு கம்யூனிகேஷனே வராது, நான் ஒரு இன்ட்ரோவர்ட், எனக்கு பொண்ணுங்கள்கிட்ட பேச வராது, எனக்கு பசங்கள்கிட்ட பேச வராது, எனக்கு இது பண்ணால் பயமாக இருக்குது, இது மாதிரி மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க. ப்ளீஸ் கைஸ். ஓகே. அதாவது என்ன சொல்கிறதுனா, இப்போது இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் இன்ட்ரோவர்ட்டுன்றது கேட்டகரியிலேருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டுன்ற ஒரு கேட்டகரிக்கு போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஐடென்டிட்டியை ட்ராப் பண்ணணும். ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இன்ட்ரோவர்ட்டுன்னு ஒரு போர்டு மாட்டியிருக்கீங்களா, அந்த போர்டை தூக்கி கீழே போடணும். ஓகே. யார்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலியோ, யார் உங்களை வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்க உங்களை இன்ட்ரோவர்ட்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே உங்களை இன்ட்ரோவர்ட்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே. நீங்களே தெரிஞ்சோ தெரியாமலேயோ கூட உங்கள்கிட்ட எனக்கு நல்லா பேச வராது, எனக்கு பேசுகிறதே கஷ்டம் அப்படின்றத மட்டும் உங்கள் மைண்டில் போடாதீங்க. இதை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல உங்களுக்கு அப்படியே பழகிரும். நிஜமாலே நமக்கு பேச வராது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேறு யாராச்சும் ஒருத்தவங்களை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணால் கூட நீங்கள் சேஞ்ச் ஆக மாட்டீங்க. ஏன்னா அந்த சேஞ்சை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான மனநலமும் உங்களுக்குள்ளே இருக்காது. ஸோ அதனால் இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்டிங் அப்படின்றது ரொம்ப கீ பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இந்த இன்ட்ரோவர்ட் அப்படின்ற அந்த போர்டை கீழே போட்டுருங்க. சரி பிரகதீஷ், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது,
அது மாதிரி வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டு நான் என்னையவே சொல்லிக்கக்கூடாது. பட் என்னோட சின்ன வயசுல நான் நிறைய டைம் அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். சில பேர் வந்துட்டு பேச ட்ரை பண்ணி பல்ப் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு பல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். இதெல்லாம் நடந்ததுனாலவோ என்னவோ நீங்களே உங்களை ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறீங்க. ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த விஷயத்தை எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மைண்டில் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது எந்த மாதிரி விஷயங்கள்லாம், உனக்கு ஒழுங்காக பேச வராது, அந்த இடத்துல சொதப்பின ஞாபகம் இருக்கா, அந்த பொண்ணுட்ட பேச ட்ரை பண்ணி பல்ப் வாங்கின ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துல நீ பேசாமலே நின்று ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் ஒரு தடவையும் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அதை இக்னோர் பண்ணுங்கள். ஓகே. அதாவது அதை மதிக்காதீங்க. ஏன்னா அது உங்களோட பிலீஃப் கிட்டேருந்து வருது. அதாவது ஒரு புவரான ஒரு பிலீஃப் கிட்டேருந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எதை சொல்கிறது, இதை எடுத்துக்கலாம். ஓகே. இதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் இங்கே இருக்குது. ஓகே. இப்போது எனக்கு இந்த பிலீஃப் சிஸ்டமை அழிக்கணும். ஓகே. இந்த பிலீஃப் சிஸ்டமை என்னால் எப்போ அழிக்க முடியும், எப்படி அழிக்க முடியும், பிச்சு தூக்கி போட்டுற முடியுமா? இதை எப்படி அழிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, இதை நான் லிசன் பண்ணாமல் கண்டுக்காமல் இருக்கும்போது தான் இதை என்னால் அழிக்க முடியும். ஓகே. ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மனசுலேருந்து எந்த ஒரு நெகட்டிவ் பிலீஃப் வந்தாலும் சரி, அதை அப்படியே இக்னோர் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ அதை இக்னோர் பண்ண முடியுமோ இக்னோர் பண்ணுங்கள். இக்னோர்னால் வந்துட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு தாட்டை ரெசிஸ்ட் பண்ண சொல்லலை. உங்கள் மைண்டுக்குள்ளே இது மாதிரி உனக்கு ஒழுங்காக பேச வராது, உனக்கு ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா, அந்த தாட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காதீங்க. அது உண்மைன்றதை நம்பாதீங்க. நீ 1000 சொல்லிட்டு போட எனக்கு தெரியும் நம்ம இரு அப்படின்ற மாதிரி இந்த பிலீஃபை ஒரு உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. ரெஸ்பெக்ட் கொடுக்காதீங்க அந்த இதுக்கு. ஸோ இவென்ச்சுவலி இதனால் உங்களோட அந்த பிலீஃப் வந்துட்டு ஸ்லோவாக அதோட பவரை லூஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மித்தவங்கள்ட்ட நிறையா கம்யூனிகேட் பண்ண உங்களோட புது பிலீஃப் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும். நீங்களும் ஓரளவுக்கு மாறிடலாம். நான் அதை கொஞ்சம் அவுட்லைனாக சொல்லியிருக்கேன். பட் திருப்பி நான் சொன்னதை ஒரு தடவை போட்டு கேளுங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், இன்செக்யூரிட்டிஸ். அதாவது உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஒரு கீயான ஃபேக்டரி தான். அதாவது நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடியே இவன் என்ன நினச்சிருவான், அவன் என்ன நினச்சிருவான், இந்த பொண்ணு என்ன சொல்லிடுவான், அந்த பையன் என்ன சொல்லிடுவான், இப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்குல்ல. இப்போது 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நோபடி கேர் அபவுட் யூ. ஓகே. இதுதான் உண்மை. இப்போ அந்த வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்னை பற்றி எவ்வளோ நேரம் யோசிப்பீங்க? ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் வேலையை போய் பார்க்க போயிடுவீங்க, அவ்வளோதான். மேபி நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வேணால் ஞாபகம் இருக்கலாமே தவிர, நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்ருக்காது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணதும் அப்படி தான். எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருந்துருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதான் உங்களுக்கு ஜென்ரலாக ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் தப்பாக பேசினா கூட அதை யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஓகே. யூ ஆர் நாட் த மெயின் கேரக்டர்ஸ் ஃபார் அதர்ஸ், யூ ஆர் த மெயின் கேரக்டர் ஒன்லி ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ அதனால் வந்துட்டு மித்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றத நீங்கள் நினைக்கிறதே ஒரு கேவலமான பெர்ஸ்பெக்டிவ்னு நான் சொல்லுவேன். ஓகே. அப்படி நீங்கள் டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி யாருமே திங்க் பண்ண மாட்டாங்க. நாளைக்கே நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பிங்க் கலரில் ஒரு சட்டை போட்டு உங்கள் காலேஜுக்கு போகிறீங்க, அடிக்கிற கலரில் ஒன்று போட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்களை பற்றி பேசுவாங்க, அடுத்த நாள் அதை மறந்துடுவாங்க. ஓகே. அவ்வளோதான். ஏன்னா அவங்களோட லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்க்குறதுக்கு, உங்களோட லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் தப்பாக பேசிட்டா இப்படி நினச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அடுத்தது, பேசுகிறதுக்கு முன்னாடியே ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அதாவது நான் பேசுகிறத எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நான் பேசுகிறத எல்லோரும் லிசன் பண்ணுவாங்க, நான் பேசுகிறதெல்லாம் புரிஞ்சுப்பாங்கன்றதை நம்புங்க. இப்போது எனக்கு கம்யூனிகேஷன் வருமா வராதான்னு சொல்லிட்டு எனக்கு பெருசாக தெரியாதுன்னா எனக்கு கம்யூனிகேஷன் தான் ஸ்ட்ராங் பாயிண்ட்டு. பட் உங்களுக்கு அது தெரியாது. ஓகே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னை நம்பி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா? நான் ஏன் நம்புகிறேன், நீங்கள் ஏன் என்னை நம்புறீங்க? காரணம் என்னென்னா, நீங்கள் என்னை லிசன் பண்ணுவீங்க, நீங்கள் என்னை கேட்பீங்க, என்னை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க, என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு பிடிக்குன்றத நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ நீங்கள் அதை நம்புறீங்க. ஓகே. இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் மீ, ஸோ யூ ஆர் பிலீவிங் இட். ஸோ ரொம்ப கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ சுற்றி இருக்கிற இந்த ஊரும் உலகமும் உங்களை பற்றி அப்படி தான் நினைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பேசுகிறதுக்கு முன்னாடி ப்ரீ டிட்டர்மைண்டாக இருங்க. நான் பேசுகிறது எல்லாம் லிசன் பண்ணுவாங்க, நான் பேசுகிறது எல்லாமே கவனிப்பாங்க. ஓகே. அது சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நான் பேசுகிறதெல்லாம் கவனிப்பாங்கடா. ஓகே. பீப்புள் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் மீ. இந்த மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டை யோசிச்சுட்டே ஒருத்தவங்கள்ட்ட பேசுங்களேன். அதை நினைக்கும் போதே இவ்வளோ குஷியாக இருக்குது. அந்த குஷியிலே போய் பேசுங்கன்றேன். ஓகே. நீங்கள் அப்படி பேசும்போது பீப்புள் ரியலி வில் லிசன் டு யூ. அப்படி சில பேர் லிசன் பண்ணலன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அவன் நார்சிஸ்டாக இருப்பான், இல்லை அப்படின்னா தான் அப்படின்ட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி கேரக்டராக இருப்பான். பட் மித்தபடி ஜென்ரலாக ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் இருந்தான் அப்படின்னா நீங்கள் பேசுகிறத கண்டிப்பாக லிசன் பண்ணுவாங்க.
உங்களோட பாயிண்ட்ஸையும் அவங்க வேலிடாக எடுத்துப்பாங்க. ஓகே, இப்போ நான் சொல்லித்தர போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு குட்டி சைக்காலஜி தான். அதாவது ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியே அவங்கள பற்றி நிறைய கொஷின் கேட்குறதுக்கு ரெடியாக இருங்க. அதாவது மோர் லைக்காக ஒரு இன்டர்வியூவர் மாதிரி இருங்கன்றேன். ஏன்னா இப்போது நீங்களே என் பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்துட்டு நான் என்னை பற்றியே சொல்லிருந்தேன்னா உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை. உங்களை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலோ, இல்லை உங்களோட வாழ்க்கையில் ஓ இதை எப்படி பண்ணீங்க, ஓ அதை எப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நான் கொஷின்ஸ் கேட்கும்போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் ஆகும். சொல்கிறதுக்கே உங்களுக்கு ஆசையாக இருக்கும். அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஜென்ரல் எல்லாருக்கும். ஸோ இந்த டெக்னிக் தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்கள் கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் உங்களோட ஒப்பீனியன்ஸ் உங்களை பற்றி நீங்கள் பேசுகிறதையும் அவங்க கேட்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள பற்றி கேட்குறதுக்கு ரெடியாக இருந்தீங்களே. ஸோ அதனால் உங்களை பற்றி கேட்குறதுக்கும் அவங்க ரெடியாக இருப்பாங்க. அடுத்தது, இது ஒரு ஃப்ரீயான விஷயம். கிவ் காம்ப்ளிமெண்ட்ஸ். கிவ் த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஸ் மச் அஸ் யூ கேன். ஓகே, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் போட்டிருக்க ஷர்ட் நல்லாயிருக்கு, லைக் யுவர் வாட்ச் இஸ் லுக்கிங் பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பேசுகிற விதத்துலேயே வந்துட்டு சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது, இந்த வேலை நீங்கள் நல்லா பண்ணீங்க, இது சூப்பராக இருந்துச்சு, அந்த இடத்துல நீங்கள் அந்த பாயிண்ட்டை சூப்பராக டெலிவர் பண்ணீங்க, இந்த ஒர்க் எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது ஒரு ஃப்ரீயான விஷயம், ரொம்ப ஃப்ரீயான விஷயம். ஆனால் காம்ப்ளிமெண்ட்ஸ் என்ன சொல்கிறது, மேக்ஸ் யூ ஃபீல் பெட்டர் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. இப்போ நானே உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன்னா யூ வில் ஃபீல் பெட்டர். யூ ஆர் கெட்டிங் தட் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். ஸோ யூ ஆர் ஃபீலிங் தட் ஓ நம்ம கிரேட்டாக இருக்கோம் போல் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குதுல்ல. அந்த ஃபீல் அவங்களுக்கும் கிடைக்கும். அவங்க காம்ப்ளிமெண்ட்ஸ் தரணுன்றதுக்காக இதை நீங்கள் பண்ணாதீங்க. பட் நீங்கள் ஜென்யூனாக நீங்கள் சில காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது தே வில் ஃபீல் லைக் அ ஷவர் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறது, உங்கள்கிட்ட அவங்க பேசணும்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுவாங்க. ஓகே, இவங்க நம்ம ஒர்க்கை நிறைய நாள் நோட்டீஸ் பண்ணுவாங்க, இவங்க நிறைய நம்மளை அக்னாலேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே ஒரு ஜென்ரல் கம்யூனிகேஷனுக்குள்ளே வரும். அப்புறம் வந்துட்டு குட்டி குட்டியாக உங்களோட பாடி லாங்குவேஜஸ், உங்களோட கையை யூஸ் பண்ணுற விதம், ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் பாயிண்ட்டை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு விதம், இது எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவும் வேணாம், ரொம்ப கம்மியாகவும் வேணாம். என் பேர் கௌரி அவ்வளோதான் அப்படின்னும் வேணாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, எமினம் ரேப் மாதிரி நீங்கள் பெருசாக பாடிட்டும் இருக்க வேணாம். ஒரு ப்ரீஃப் மாதிரி கொடுங்க. எது சொல்கிறதா இருந்தாலும் ஒரு ப்ரீஃப் மாதிரி கொடுங்க, லிமிட்டடாக கொடுங்க. ஓகே, இப்போது ஃபுல்லாக சொல்லிட்டாலும் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் போயிடும், கேட்குறதுக்கும் பொறுமை இருக்காது. இதே மாதிரி நீங்கள் எதுவுமே சொல்லணுனாலும் உப்பு சப்பு இல்லாமல் போயிடும். அந்த கான்வர்சேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ சொல்லுமோ அதை நீங்கள் சொன்னால் போதும். சரி, இதோட லிமிட்டு, குவான்டிட்டி இதெல்லாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதெல்லாம் நான் வாயால் சொல்ல முடியாது. நீங்களே நிறைய பேர்கிட்ட பேசும்போது ஸ்லோவாக நீங்களே கற்றுப்பீங்க இதெல்லாம். ஸோ யா, அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக், பப்ளிக் ஸ்பீக்கிங். பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் ரெடி டு கெட் அஷேம்டு. ஓகே, பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணும்போதும் சரி, நிறைய பிசுறுகள் இருக்கும். சில டைம் வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வராது, ஃப்ளூவன்சியில் மிஸ்டேக் இருக்கும். ஈவன் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை கூட சில டைம் ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண முடியாது, கால் உதறும், கை கால் நடுங்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் என்னோடய லைஃப்லேயே நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு 2018 இருக்கும். எங்களோட ஸ்கூலில் வந்துட்டு ஒரு டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷன் நடக்குது. ஒரு 2000 பேர் வந்திருக்காங்க, 2000 பசங்க வந்திருக்காங்க. விஜய் வாய்ஸ் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டேன். என்னோடய ஸ்கூல் ஜூனியரில் ஆரம்பித்து என்னோடய சீனியர் வரைக்கும் எல்லாருமே என்னை ட்ரோல் பண்ணாங்க. நிறைய பேர் நிறையா தடவை என்னை கலாய்ச்சிருக்காங்க. அந்த வருஷம் முழுக்க என்னை ஓட்டினாங்க. எனக்கு சுத்தமாக பேசவே வராது அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, ஐ மைசெல்ஃப் ஹேவ் தட் ஹாவ் அ கிரேட் கேப்பபிலிட்டி டு டூ பர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்டேஜஸ் அண்ட் கம்யூனிகேட் வெல் அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியும். ஓகே, டசன்ட் நீட் அன் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். இந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும்னு சொல்கிறேன். சில டைம் நீங்கள் ஒழுங்காக ப்ரெசன்டேஷன் பண்ணனாலும் சரி, ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் சரி, ஆஃப்டர் ஆல் யூஆர் அ ஹியூமன் பீயிங். ஓகே, அந்த அஷேம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ரெகுலராக நீங்கள் ஸ்டேஜஸில் ஏற தான் அது உங்களுக்கு யூஸ்டு டூவாக மாறும். ஓகே, எனக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஏறும்போது வாய் குளர்னது, செகண்ட் டைம் ஏறும்போது கம்மியாச்சு, அதுக்கு ஏறும்போது இன்னும் அதை விட கம்மியாச்சு. சில டைம் ஸ்கிரிப்டே இல்லாமல் பேசுவேன், சில டைம் என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியாது, பட் ஸ்டில் ஐ வில் மேனேஜ் டு டூ ஆல் தி ஸ்டெப்ஸ். ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த லேர்னிங்ஸை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை வந்துட்டு ஷோ பண்ணி தான் ஆகணும், முன்னாடி உங்களை கொண்டு வந்து தான் ஆகணும். ஓகே, ஸோ அதனால் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில மைண்ட் செட் கிளியராக வச்சுக்கோங்க. எனக்கு தெரியும் நான் நல்லா பேசுவேன்ட்டு, ஐ டசன்ட் நீட் எனி எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கணும்.
அட் த சேம் டைம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த மைண்ட் செட்டும் உங்களுக்குள்ளே இருக்கணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், அதாவது டோன்ட் டேக் யுவர் ஆடியன்ஸ் அஸ் யுவர் காட். அதாவது என்னடா வளர்றேன்னு நினைக்காதீங்க. அதாவது நீங்கள் உங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு கடவுள் மாதிரி பார்க்காதீங்க. உங்களை லிசன் பண்ணுற ஆடியன்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். தே ஆர் கோயிங் டு லிசன் டு யூ. ஓகே, அவங்க சாதாரண ஒரு லிசனர்ஸ். அவங்க வந்துட்டு நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னா உங்களை கொலையெல்லாம் பண்ணிட மாட்டாங்க. ஓகே, அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லித்தர போகிறீங்க. உங்களோட கம்யூனிகேஷன் கிளியராக இருந்தால் போதும். அது பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது கிளியராக புரிஞ்சிட்டாலே போதும். அது ஒரு நல்ல ஸ்பீச்சாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு அரைகுறை இங்கிலீஷில் நீங்கள் சொல்ல வர விஷயத்த கரெக்டாக சொல்லிட்டாலே போதும். அது ஒரு நல்ல பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருக்கும், வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகும். அப்படி தான். ஆனால் ஒரு நல்ல ஃப்ளூவெண்ட்டான ஒரு இங்கிலீஷ் வச்சுட்டு நீங்கள் சொல்ல வர பாயிண்ட்டே எதுவுமே புரியல அப்படின்னா பீப்புளுக்கு கனெக்டும் ஆகாது. அட் த சேம் டைம் பேசுனது நல்லா இருந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இல்யூஷன் இருக்கும், பட் ஸ்டில் அதில் எந்த ஒரு லாபமும் இருக்காது. ஸோ அதனால் ஆடியன்ஸ் தே ஆர் ஜஸ்ட் அ லிசனர். ஐ எம் கோயிங் டு டீச் டு தெம். இல்லை அப்படின்னா என்னோடய பாயிண்ட்டை நான் கிளியராக உங்களுக்கு சொல்ல தர போகிறேன். அதனால் சொல்ல வர விஷயத்த கிளியராக சொல்லிட்டா போதும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் திங், யூஸ் பாசஸ். அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தெரியுங்களா, அப்படி இப்படி இருந்தால் என்ன புரியும்? ஓகே, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பாசஸ் இருக்கணும். நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில பாசஸ் விடணும். இப்போ நானே உங்கள்கிட்ட கிளியராக பேசுகிறேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு பிரேக் எடுக்கிறேன். இப்படி நான் உங்களுக்கு ஒரு பிரேக் எடுத்து ஒரு பொறுமையாக ஒரு விஷயத்த சொல்லி தரும்போது உங்களுக்கு நான் சொல்ல வர்றது கிளியராக உங்களோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, கிளியராக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்கு தான் நான் அந்த பாசஸ் நடுவில் விடுறேன். ஸோ அதனால் பாசஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு கீ ஃபேக்டர். நீங்கள் பாஸே விடாமல் கடன்னு எல்லாத்தையும் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் பேச வரதே மைண்டில் ஏறாது. நீங்கள் பேசுகிறதே அவன் புரிஞ்சுக்க மாட்டான். நீங்களும் ஏதோ ரேப் பண்ணுற மாதிரி சரன்னு உளறிட்டு வந்துடுவீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கம்யூனிகேஷன் தரீங்க, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் தரீங்க, ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா கிவ் மோர் பாசஸ். அவங்க லிசன் பண்ணிட்டோம், அப்சர்வ் பண்ணிட்டோம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை முழுசாக உள்ளே எடுத்துக்கிட்டோம். அப்படி எடுத்துக்கிட்டால் தான் அவங்களுக்கு புரியவும் செய்யும். நீங்கள் பேசுகிறத நல்லா ரிசீவ் பண்ணி அவங்களும் உங்களை அக்னாலேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் நல்ல ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் தான்ற அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளே அப்போ தான் க்ரியேட் ஆகும். ஃபைண்ட் யுவர் யூனிக் ஸ்டைல். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்பான்டேனிட்டி நல்லா வரும். ஓகே, என்னால் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு கீ பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா போதும், அந்த கீ பாயிண்ட்டை வச்சு என்னால் பெருசாக டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, இவ்வளோ தான் எழுதியிருக்கேன், இத்தினுண்டு தான் எழுதியிருக்கேன். இதான் இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் நான் எழுதியிருக்கேன். இந்த ஒரு பேஜ் மட்டும்தான், இந்த ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன். இதை வச்சு என்னால் ஏன் இவ்வளோ கிளியராக பேச முடியுது அப்படின்னா நான் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வச்சு பேச ட்ரை பண்ணேன் அப்படின்னா என்னால் முடியாது. காரணம் என்னென்னா ஒரு விஷயத்தை ஓவராக ப்ரிப்பேர் பண்ணி அதை டெலிவர் பண்ணணும்னு நான் ப்ரெஷர் பண்ணும்போது எனக்கு அந்த ரிலாக்ஸ்டு ஃபீலே இருக்காது, கம்ஃபர்ட்னஸே இருக்காது. ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தோணும், எனக்கு இதை பேசினா நல்லாயிருக்கும்னு தோணும். அந்த ஆடியன்ஸோட வைப்புக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஸ்பீச்சை மாற்றுவேன், டப்புன்னு கொஞ்சம் கம்மி பண்ணுவேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பான்டேனிட்டி ஸ்கில் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு அந்த ஸ்பான்டேனிட்டி வராது. சில பேருக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு அப்போ டெலிவர் பண்ணுறது தான் பிடிக்கும். சில பேருக்கு வந்துட்டு ஒரு வெல் கிரவுண்டடான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ப்ரிப்பேர்டாக பின் பாயிண்ட்டாக இந்த இடத்துல என்ன பேசணும், இந்த இடத்துல என்ன பேசணும், அது அவங்களுக்கு ஒரு ஸ்டைலாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு சில பேருக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எழுதிட்டு அதை வந்துட்டு டெலிவர் பண்ணுறது ஈஸியாக இருக்கலாம். ஸோ இதனால் ஒருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் மாறும். ஓகே, அதனால் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வருது? நம்மளுக்கு இது மாதிரி ஓவர் ப்ரிப்பேர்டாக இருந்தால் நல்லாயிருக்கா, இல்லை ப்ரிப்பரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கா, இல்லை ப்ரிப்பரேஷன் மாடரேட்டாக வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கான்னு சொல்லிட்டு எந்த ஸ்டைல் உங்களுக்கு ஒத்து வருதோ அந்த ஸ்டைலை நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனல் பாயிண்ட், ஹேட் யுவர் ஒரிஜினல் ஐடென்டிட்டி. ஒரிஜினல் ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னா, இப்போது நான் பேசுகிறேன், பிரகதீஷ் ஒரு ஃபன்னான ஆள். ஓகே, ரியாலிட்டியில் நான் அப்படி தான் இருப்பேன், எல்லார்ட்டையும் ஜாலியாக பேசணும்னு நினப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் இருக்கிறப்போ என்னோடய ஸ்பீச்லேயும் நான் அது இருக்கணும்னு நினப்பேன். ஒரு காமெடியான ஒரு மூவி ரெஃபரன்ஸாக இருக்கலாம், இல்லை பீப்புளை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நியூவான ஒரு மீம் ட்ரெண்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். எது பீப்புளை கனெக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸஸை நான் போடணும்னு ட்ரை பண்ணுவேன். ஓகே, அப்போ தான் வந்துட்டு நான் பார்க்குறவன் வந்துட்டு கொஞ்சம் கனெக்டடாக பார்ப்பான், அவங்களில் ஒருத்தனாக பார்ப்பான். இந்த மாதிரி எனக்கு இது ஒரு யூனிக் ஸ்டைல். உங்களுக்கு உங்களோட ஐடென்டிட்டி வேறையாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புக்ஸ் நிறையா படிக்கலாம், ஸோ அதனால் அதை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறது பிடிக்கலாம், அதை வச்சு நிறைய பேசுகிறது பிடிக்கலாம். சில பேர் கிரிக்கெட் நிறையா பார்ப்பீங்க, அதை வச்சு உங்களுக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கலாம். ஸோ இதனால் உங்களோட யூனிக் ஸ்டைல், உங்களோட சொந்த ஐடென்டிட்டி அதை லைட்டாக மிக்ஸ்அப் பண்ணுங்கள். சொந்த ஐடென்டிட்டினா வேறு எந்த மாதிரி சொல்கிறது,
சில பேருக்கு பாடுறது நல்லா வரலாம். ஸோ பாடுறத கூட நீங்கள் லேசாக உங்களோட ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வருமோ அதை அப்படியே மைல்டாக அதில் அப்படியே அள்ளி தெளிச்சு விட்ருங்க. உங்களோட ஐடென்டிட்டி அப்படியே லேசாக தெளிச்சு விட்ருங்க. அண்ட் ஃபைனல் பாயிண்ட், இது யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த ChatGPTயில் ஒரு ட்ரிக் இருக்குது. ஓகே, இது யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னென்னா, ChatGPTயில் நீங்கள் வாய்ஸ் நோட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கிட்டே ஒரு ஸ்பீச் பேசலாம். அதுக்கிட்டே நீங்கள் வந்துட்டு ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் கொடுக்கலாம். ஓகே, அது வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, உங்களோட டோன் எப்படி இருக்குது, நீங்கள் பேசுகிற விதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு மார்க் போடும். நான் சில டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ அது ஒரு டாபிக் சொல்லுவேன். சொல்லிவிட்டு நான் இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு சில பப்ளிக் ஸ்பீக்கிங் அதுக்கே கொடுப்பேன். ரொம்ப ப்ரிப்பேர்டாலாம் இருக்காது. சும்மா எனக்கு தோன்றதை நான் பேசி பார்ப்பேன் அதுக்கிட்ட. அது வந்துட்டு என்னோட டோனுக்கு எவ்வளோ, என்னோட வெக்காபுலரிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அது மார்க் போட்டு எனக்கு சொல்லும் எங்கெங்கே டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணி யூ கேன் பிகம் அ பெட்டர் ஸ்பீக்கர். ஸோ யா, தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ லேர்ன்ட் இன் கம்யூனிகேஷன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யா, அன்டில் தென் போயிட்டு வரேன். பை ஃப்ரம் ஓகே. பார்ட் 2 ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் போடுங்க, நான் பண்ணுறேன்.